ராம 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 நாம ஜனன்யை ஜெய் நாமேஸ்வரமூர்த்தி की जय नाम देशिक मूर्ति की जय नाम पर सज्जनेभ्यः जय 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 राम 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 नमोस्तुते नाम मात्रे श्रियै नगः नमो जनकाय नामेश्वराय नमोस्तु नाम देशिकवराय नमोस्तु नाम देशिकवराय नमो नाम परसज्जनेभ्यो वः नमो नाम परसज्जनेभ्यो वः नमो नाम परसज्जनेभ्यो वः अतांदरी जय जय धरी सद्गुरु के पाए अतांदरी जय जय धरी सद्गुरु के पाए धरी सद्गुरु के पाए धरी सद्गुरु के पाए अतांदरी जय जय धरी सद्गुरु के पाए जामु के नाम स्मरण नागिम जन्मुनि के लेकाय जामु के नाम स्मरण नागिम जन्मुनि के लेकाय जामु के नाम स्मरण जन्मुनि के लेकाय जन्मुनि के लेकाय जन्मुनि के लेकाय जन्मुनि के लेकाय धरी सद्गुरु के पाए धरी सद्गुरु के पाए आतांदरी जय जय धरी सद्गुरु के पाए आतांदरी जय जय स्वाम जरी केले कोटि अन्याय हर दिले सद्गुरु माय स्वाम जरी केले कोटि अन्याय हर दिले सद्गुरु माय स्वाम जरी केले कोटि अन्याय हर दिले सद्गुरु माय हर दिले सद्गुरु माय धरी सद्गुरु के पाए हर दिले सद्गुरु माय धरी सद्गुरु के पाए तांदरी जय जय धरी सद्गुरु के पाए दास तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय दास तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय नाम स्मरण भिक्षा मागुनिकाय तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय दास तुक्का मणे नाम स्मरण भिक्षा मागुनिकाय भिक्षा मागुनिकाय भिक्षा मागुनिकाय हर दिले सद्गुरु माय हर दिले सद्गुरु माय हर दिले सद्गुरु माय धरी सद्गुरु के पाए आतांदरी जय जय धरी सद्गुरु के पाए धरी सद्गुरु के पाए धरी सद्गुरु के पाए आतांदरी जय जय धरी सद्गुरु के पाए மகாராஷ்டிரா அபங்கத்துல துக்காராம் சுவாமிகள் குருவோட மகிமையை சொல்றார். பொதுவாகவே நாமம் அப்படின்னு சொன்னா அதுக்கு குரு அவசியம் இல்லை. நிறைய பேரோட ஒரு அது கருத்து இருக்கு. அது அபாபாவோட
சுபாவத்தை பொறுத்தது. இல்ல துக்காராம் சுவாமிகளை போலவோ இல்ல கபீர்தாஸ் சுவாமிகளை போலவோ நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? வால்மீகி பகவானுக்கு நாரதர்னு ஒரு அருமையான குரு கிடைச்சதுனால தானே அவருக்கு நாமத்தை பத்தி தெரியும். அப்படிப்பட்ட குரு தானே ராமநாமத்தையும் உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட குரு தானே ராமாயணத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார் நாரதர். அப்படிப்பட்ட குரு இல்லையா? அதனால குரு இல்லாம எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுல ரொம்ப அழகா சொல்ற. ஆதாம் தரி ஜாய ஜாய தரி சத்குரு சேப்பாய. சத்குரு சேப்பாயின சத்குருவோட பாதம் அப்படின்னு இருக்கே, அதுதான் நம்மளுக்கு. அதை நம்ம பிடிச்சுக்க வேண்டியது. அதாம் தரி ஜாய. நீ ஏதாவது ஒரு வழியை தேடி அதை நீ அந்த வழியில போகணும். உனக்கு ஏதாவது ஒரு வழி அவசியம் இருக்கு, ஒரு மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமா என்ன இருக்குன்னா குருவோட பாதுகை தான், குருவோட பாதம் தான். அதுதான் இங்க துக்காராம் சுவாமிகள் இந்த அபங்கத்துல சொல்ற. ஜாமுகே நாமஸ்மரன் நாகி ஜன்முனி கேளைக்காய. யாரோட வாக்குல ராமநாம ஸ்மரணம் வரலையோ அவன் ஜென்மம் எப்படி உத்தாரணமாகும், எப்படி கடத்தேறும் அப்படின்னு கேட்கிறார். நீ கோடிக்கணக்கான அநியாயம் பண்ற. துவாம் ஜரிக்கையில கோடி அநியாயம். கோடி அநியாயம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதோட எட்ட வெளியில போய் பண்ணாத அநியாயம் எல்லாம் அவ்வளவு பண்ணியிருக்க. அதெல்லாம் என்ன பண்ணா குருவோட பாதத்தை பிடிச்சிட்டா குருவோட மகிமையினால அதெல்லாம் சரியாயிடும். அறதில அதெல்லாம் நிஜமா நாசமாகும். சத்குரு மாய அப்படிங்கிற. அதோட துக்காராம சுவாமிகள் என்ன கேட்கிறார்? நாமஸ்வரண பிக்ஷா கேட்கிறார். தாச துக்காமனே நாமஸ்வரண பிக்ஷாமாகுனி காய அப்படின்னு. நாமஸ்வரண பிக்ஷை தான் எனக்கு வேணும், வேற எந்த பிக்ஷையும் வேண்டாம். நான் வயிறு பசி தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அன்ன பிக்ஷா கேட்கல, நான் நாமஸ்வரண பிக்ஷை கேட்கிறேன். நாம கீர்த்தனம், நாமஸ்வரணம், நாமஸ்ரவணம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நாமஸ்மரணம் எப்பவும் சாஸ்வதமா இருந்துச்சுன்னா அந்திம காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்திம காலம் எப்போ வரும்னு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்திம காலத்துல நமக்கு நாமஸ்மரணம் வருமா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த நாமஸ்மரணம் எப்பவும் இருக்குன்னா அதுக்கு குரு உபதேசம் வேணும் அப்படின்னு குரு உபதேசத்தோட அவசியத்தை துக்காராம் சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த அபங்கத்தை சொல்லிட்டார். அப்படிப்பட்ட குரு, அப்படிப்பட்ட குரு தான் நம்ம குருநாதாலும். அப்படிப்பட்ட குரு ஆசிரிச்சு தானே அவருக்கு இப்படி 1,08,000 ராமநாமம் ஒரு நாளைக்கு விகித கர்மானுஷ்டானத்துல சேர்த்து பண்ணிட்டு இருந்தார். அப்படித்தானே இருந்தார் நம்ம குரு சுவாமிகள். பரமகுரு சுவாமிகளான அவரோட ஆகியனால காசி கஷேத்திரத்திலேருந்து வந்து காஞ்சிபுரத்துல நிறைய கிரந்தம் எல்லாம் பண்ணி முடிச்சார். நாம சித்தாந்த கிரந்தம் விஷயமா எல்லாம் பண்ணி காஞ்சிபுரத்துல முடிச்சு நம்ம குருநாதாள் மறுபடியும் வருவார்னு நம்ம குருநாதாள் அவரோட குருநாதாளுக்காக காஞ்சிபுரத்துல காத்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல அந்த பரமகுரு சுவாமிகளும் காசி கஷேத்திர திரும்பி காஞ்சிபுரம் கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். இப்ப காசி யாத்திரையில காசி யாத்திரை போயிட்டு இருந்தாச்சு, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாதான் அது பூர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ம பரமகுரு சுவாமிகள் நம்ம குரு சுவாமிகள்கிட்ட சொல்றார். அதனால 2 பேரும் ராமேஸ்வரம் அப்படி யாத்திரையா கிளம்பி போயிட்டு வருவோம் அப்படின்னு காஞ்சிபுரத்துல கிளம்புறார். அப்படி கிளம்பி யாத்திரையா போயிட்டே இருக்கும்போது இங்க பண்ருட்டி பக்கத்துல வடவாம்பலம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல நம்ம பரமகுரு சுவாமிகள் நம்ம குருநாதாரோட குரு அவர் சித்தி ஆயிடுறார். அதனால அவருக்கு பண்ண வேண்டியது அந்த சித்தி ஆனதுக்கான என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போற யாத்திரையை அதை பூர்த்தி பண்ணாம அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல பண்ணிக்கலாம், நம்ம மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போயிடலான்னு குரு சுவாமிகள் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். நம்ம குருநாத்தாள் காஞ்சிபுரத்திலே இருந்து அங்கேயே பரவாயில்லைக்கலாம் நாம உபதேசம், இந்த நாம மகாத்மியம் இதெல்லாம் பத்தி சொல்லி இப்படியே இருந்துட்டே இருக்கார். அப்புறம் அந்த ராமகோட்டி பீடத்துக்கு வேற ஒரு ஆச்சாரியால் வேணும் இல்லையா? அதுக்காக யாரையாவது தயார் பண்ணி தான் நம்ம நாம பிரச்சாரத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம். அதோட திருப்பூர்ல ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அப்படிங்கிற மகான் சாட்சாத் பரமேஸ்வரோட அவதாரமே அப்படின்னு நம்ம குருநாத்தால் சொல்றார். அதனால அப்படிப்பட்ட சுவாமிகளோட சேர்ந்து நம்ம நாம பிரச்சாரம் சேர்ந்து பண்ணினா சௌரியமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க பீடத்துல யாரையாவது நம்ம ஆரோகணம், அதுல பீடத்துல அமர்த்திட்டும் நம்ம கிளம்பணும் பிரச்சாரத்துக்குன்னு நம்ம குருநாதால் மனசுல சங்கல்பம் வச்சிருந்தார். அதே மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பி இந்த பக்கம்
தட்சிண தேசத்துக்கு இப்படியே போவோம் அப்படின்னு வர. ஏன்னா மத்தியார்ஜுன கஷேத்திரம் அதுதான் ரொம்ப விசேஷமானது, புராண பிரசித்தமானது. அப்படிப்பட்ட அந்த கஷேத்திரம் அங்க போவோம். அங்க போனாக்க நம்ம ஐயாவாளோட சேர்ந்து நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மனசுல சங்கல்பம் கொண்டு அந்த கஷேத்திரத்துக்கு வந்து அந்த கஷேத்திரத்துலதான் ஸ்ரீதர ஐயாவாலும் நம்ம குருநாதாலும் முதல்ல 2 பேரும் சந்திச்சுக்கலாம். அதை பார்த்த உடனே ஒருத்தருக்கு நம்ம குருநாதாவோட நாம சித்தாந்த கிரந்தத்துல பார்த்தோம்னா ஸ்ரீதர ஐயாவால எப்படி சொல்றான்னா பகுவச்சனத்துல பேசுறா. நம்ம குருநாதாவோட அவர் வயசுல பெரியவர் அப்படிங்கிறதோட இல்லாம அவர் சாட்சாத் பரமேஸ்வரோட அவதாரம் தான் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி அழகா அப்படி ஒரு 2 பேருக்கும் சம்பாஷணம் நடக்குது. முதல்ல பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தெரிஞ்சுக்கிறார் அவர் சாட்சாத். ஏன்னா நம்ம குரு பீடம், சத்குரு பீடம் வந்து நம்ம ஆச்சாரியாள் ஆதிசங்கர பகவத்பாதையிலேருந்து வந்த பீட்டத்துல இருக்கிற பெரியவா. அதனால நம்மளுக்கு குரு ஸ்தானத்துல தானே இருக்காங்க, நம்மளோட ஆசிரமத்துல பெரியவா தானே ஐயாவாளுக்கு நன்னா தெரியும் இல்லையா. அதனால அவர் பார்த்த உடனே நம்ம குருநாதால பார்த்த உடனே அவர் சொல்றார், பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ கிரகம் ஸ்ரீமத் போதேந்திர யோகேந்திர தேசிகேந்திர உபாஸ்மகே அப்படின்னு குருநாதால பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்றார். நம்ம குருநாதால பார்த்து நமஸ்காரம் பண்ணினதும் நம்ம குருநாதார் ஐயாவாள் திரிகுசாஸ்திரபத்துல இருந்துருக்கிறவர். இருந்தாலும் அவரோட யோகிதாம்சம் அவரோட ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது நம்ம குருநாதாளுக்கு தெரியும். அதனால நம்ம எத்தி தர்மத்துல இருந்தாலும் அடுத்த பீடத்துக்கு இருந்தாலும் எத்தி தர்மத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கூட பார்க்காம ஐயாவாள ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் நம்ம குருநாதாள். ஆலிங்கனம் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றார். சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுல இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்க ஐயாவாளோட லட்சணம் என்ன, அதோட நாம பகவன் நாம சொல்றவாளோட லட்சணம் இப்படி இருந்தா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும், அது உத்கிருஷ்டமான ஸ்திதி அப்படிங்கிறத நம்ம குருநாதால் இந்த ஸ்லோகத்து மூலமா காமிச்சார். ஈஷே தஸ்ய ச நாமனி பிரவிமலம் ஞானம் தயோகோ ஊர்ஜிதம் பிரேம தத்பரேஷு பிரேம பிரேமச்ச தத்பரேஷு தத்பரேஷு பிரேம பிரேமச்ச தத்பரேஷு விரதிஹி ச அந்யத்ர ஈஷேக்ஷா கருணாச்ச யஸ்ய நேதா விருத்திகி சுதஸ்யாபி யம் தம் வந்தே நரரூபம் அந்தகரிப்பும் ஸ்ரீ வெங்கடேஷம் குரும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நம்ம குருநாதால் அந்த ஐயாவாளாகிய அந்த பரமேஸ்வரனை பார்த்து சொல்லியிருக்கா. என்ன அருமையான ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே உருவம் இந்த ஸ்லோகத்தில். ஈஷே தஸ்ய நாமனை பிரவிமலம் ஞானம், ஈஸ்வரனிடத்திலும் ஈஸ்வர நாமத்திலும் அப்படி ஒரு ஞானம் உண்டு. தஸ்ய நாமனை பிரவிமலம் ஞானம், விமலம் பிரவிமலம், அமலம் சொன்னா போறோம், விமலம் சொன்னா போறோம், பிரவிமலம் அப்படின்னா பிரவிமலம்ங்கிறதுக்கு என்ன பிரவிமலம் பிரவிமலம்னால அதுல என்ன அப்படி என்ன இருக்கு, ரொம்ப அதாவது எப்பவுமே ஞானம் ரொம்ப ஆழமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஞானம் ரொம்ப அகலமா இருக்கணும், பக்தி தான் ஆழமா இருக்கணும், பக்தி ஆழமா இருக்கணும், ஞானம் அகலமா இருக்கணும், விஷாலமா இருக்கணும். அதான் பிராட் மைண்ட், பிராட் இன்டெலெக்ட், அதான் நம்மளுக்கு ஞானம். டீப் டிவோஷன் அதான் பக்தி, அது நம்மளுக்கு மனசுக்கு அப்படிங்கிறது அப்படி சொல்ல. பிரவிமல ஞானம் தயோகோ ஊர்ஜிதம் பிரேம, அதே அளவுக்கு அந்த நாமத்திலையும் பகவான் கிட்டையும் அதே மாதிரி ஒரு பிரேம. அது மட்டுமா, அப்படி யாருக்கெல்லாம் ஈடுபாடு அந்த நாமத்திலையும் நாமேஸ்வரன் ஆகிய பரமேஸ்வரன்ட்டையும் அந்த நாமத்திலையும் பகவான் நாமத்திலையும் பகவான்கிட்டையும் எப்படி ஒரு பிரேம இருக்கோ ஞானம் இருக்கோ அவள்கிட்டயும் அதே பிரேம அப்படி இருக்கலாம். அந்த பகவான் நாமத்திலையும் பகவான் கிட்டே இருந்தா போருமா, அதுலயே யாரு திருடமா நம்பி இருக்காரோ அவள்கிட்டயும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்படி அழகா சொல்லியிருக்க. அந்நியற்ற விரதிகி, மற்றதுல எதுலயும் அவருக்கு நாட்டம் கிடையாது, அதனால துவேஷம் இல்லை. மற்றதெல்லாம் இதோட மட்டம் அப்படிங்கிறதுக்குலாம் அவர் போகல, அந்த விஷயத்த சொல்லல. விரதி அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்படி
எல்லாத்தையும் கடந்துதானே இது வந்திருக்கும் அப்படிங்கிறதுல அதுல ஊர்ஜிதம் பிரேமிமலம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் காரணம் தான். அப்படிப்பட்ட ஒரு உள்ள அவர் யாருன்னா நரரூபம் அந்தகரிப்பம், மனுஷ ரூபத்துல இருக்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு ஐயாவால நம்ம குருநாதாள் ஸ்லோகத்துல சொல்ற. என்ன ஒரு அழகான அனுபவம். எப்படி நமக்கு குருநாதாள் இப்படி ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. அது நம்ம நாம சொல்றவா எல்லாரும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். அது குருநாதாளுக்கே திருப்தியா இருக்கும்னு எனக்கு தோன்றது. குருநாதாளுக்கு அப்படி நாமத்திலையும் நாமிக்கிட்டையும், அதாவது நாம பகவான் கிட்டையும் அப்படி ஒரு ஈடுபாடு இருந்தா பெரியவாளுக்கு பரம சந்தோஷமா இருக்குன்னு தோன்றது. அப்படி ஒரு ஸ்லோகம் ரெண்டு பேரும் அப்படி ஒரு சம்பாஷணை பண்ணிக்கிறா. ஸ்ரீதரையாவோட நாம பரமான சித்தாந்தங்கள் எல்லாமும் நம்ம குருநாதாள் ஏற்கனவே அதை பத்தி கேள்விப்பட்டு அதை பத்தி ரெண்டு பேரும் பரமாறிக்கிறா. ரெண்டு பேருக்கிட்டையும் அப்படி ஒரு சம்பாஷணை நடந்துருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இங்கேயே சந்திச்சுக்கலாம் அப்படின்னு மத்தியார்ஜுன கஷேத்திரத்திலேயே. அதனால நம்ம குருநாதாள் எங்க தங்கறதுக்கு பக்கத்துல திருவிடமத்துல கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்கேயே அந்த நதி தீரத்துல நான் தங்கின்னு இருக்கேன். இங்க மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு அடிக்கடி இருக்கா. இவர் திருதசலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டார். நம்ம ஐயாவாளான அந்த குருநாதாள் ரெண்டு பேரும் இப்படியே சித்தாந்தத்தை எடுத்து சித்தாந்தத்தை ஜனங்கள்கிட்ட எப்படி எடுத்துன்னு போகணும், எப்படி பிரச்சாரம் கொண்டு போய் எல்லாரும் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் இப்படி ஒவ்வொரு கிராமமா போவோம் அப்படின்னு கிளம்பலான்னு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கா. அந்த கிராமத்துக்கு போனா பாகவத பாராயணம், பாகவத பிரவச்சனம் தான். அவா சுதர்மானுஷனமா பாராயணம் ஏதோ யதாசக்தி பண்ணிப்பா. எப்பவும் ராமநாமம் சொல்லிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் அப்படி சம்பாஷணை பண்ணிட்டே கிராமமா போயிட்டே இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு போனா நம்ம குருநாதாள் யதி ஆசிரமத்துல இருக்கிறதுனால, சன்னியாச ஆசிரமத்துல இருக்கிறதுனால அவர் ஸ்வயம்பாக்கம் பண்ணிக்க முடியாது, தானே சமையல் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம ஐயாவாள் என்ன பண்ணுவாரா, நாம சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதான இந்த சிவநாமம் ராமநாமம் இதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சவர்த்தி பண்ணி அதை தன் கையாலேயே நம்ம குருநாதாளுக்கு பாகம் பண்ணி, அதாவது சமைச்சு குருநாதாளுக்கு அதை கொடுத்துட்டு அந்த பிட்சா சமர்ப்பணம் பண்ணி மீதியை தான் சாப்பிடுவாராம். ஐயாவாள் எப்படி இருந்திருக்கு. ரெண்டு பேரும் அப்படி இருந்திருக்கு. நீங்க சிவநாமத்திலேயே ஈடுபட்டிருந்த இல்ல ராமநாமத்தை பத்தி நீங்க ஒரு ஸ்லோகமாவது சொன்னா எனக்கு திருப்தியா இருக்கணும். நம்ம குருநாதாள் சொன்னதுனால ஐயாவாலும் அதே மாதிரி நம்ம குருநாதாள திருப்திப்படுத்துறார். அயந்தே விஸ்ராந்தி நிகம நிகர அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன், எப்பவும் பரமேஸ்வரோட நான் எந்த சிவநாமத்தை சொல்லிருக்கேனோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் எப்பவும் ராமநாமம் தானே சொல்லிட்டு இருக்கார். அவரோட வாக்கை விட்டு பிரியாத அந்த ராமநாமத்தோட மகிமையை யார் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்த புஷ்டியா இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை சொன்னோடனே நீங்க நிறைய ஸ்லோகம் பண்ண வேண்டாம், இது ஒன்னே போரும் அப்படின்னு நம்ம குருநாதாள் ஐயாவாள்கிட்ட தெரிவிச்சுட்டார். இப்படின்னு கிராமமா போய் எல்லாருக்கும் இதே மாதிரி பெரியவா வந்திருக்கா, இங்க எல்லாரும் நாம உபதேசம் வாங்கிக்கலாம், அது மாதிரி எல்லாரும் அங்க சத்சங்கம் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் குருநாதாளை பார்த்து கிராமத்துல வர எல்லாரும் ராமநாம சொல்றா. நம்ம குருநாதாக்கிட்டே ராமநாம உபதேசம் வாங்கிட்டு சூத்ர அனுகிரகம்னு அந்த நாமத்தை எண்ணிக்கையாக சூத்ர அனுகிரகம் பண்றது, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கிராமமா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இப்படியேதான் அவ பிரச்சாரம் இருந்துட்டு. இப்படி கிராமமா நம்ம தட்சிண தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு யாத்திரையா போயிட்டு இருக்கா. இங்க மன்னார்குடி பக்கத்துல நீடாமங்கலம், அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் பெரம்பூர்னு பேரு. அந்த கிராமத்துக்கு போற அந்த கிராமத்துல குருநாதாளும் ஐயாவாள் ரெண்டு குருநாதாளுமே அங்க பண்ணியிருக்கா. இவர் இது மாதிரி பிட்சைக்காக உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு கிரகஸ்தர் நீங்க நம்பாத்துல இன்னைக்கு பிட்சை பண்ணணும், நான் கிரகசாஸ்திர தர்மத்துல எப்படி பண்ணணுமா பெரியவாளுக்கு எப்படி பிட்சை பண்ணி வைக்கணுமோ அது மாதிரி பண்ணி வைக்கிறேன். அப்படி நான் உங்க அதுல பிட்சை எடுத்துக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல நாம உபதேசம் வாங்கிட்டு அதை விகித்த கர்மானுஷ்டானமா வச்சிருந்தாங்க, நான் பிட்சை பண்றேன்னு சுவாமிகள் எப்படிதான் யாராத்துலயும் பிட்சை பண்ண உடனே பிட்சை பண்ணி வைக்க வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல அவ நாமத்தை
1,08,000 பண்றதுக்கு அவ எடுத்துக்கணும். அந்த நாமத்தை பத்த குருநாதாள் மூலமா அதை உபதேசம் வாங்கிட்டா அங்கதான் போய் பிக்ஷை பண்ணிப்பா. அப்படிதான் வச்சிருந்தா. அது ஒரு நியமமா வச்சிருந்தா. அவ கிரகசாஸ்திரத்துல இருந்தாலும் அது விகித கர்மானுஷ்டானம் அப்படிங்கிறத அவர் சொல்லி அந்த உபதேசம் பண்ணி அவாத்துக்கு தான் மறுநாளைக்கு பிக்ஷாவந்தனத்துக்கு போவார். அந்த மாதிரி இருந்தோடனே மறுநாள் பிக்ஷாவந்தனத்துக்கு போனார். அங்க பெரியவா அது மாதிரி வந்திருக்கான்னு பிக்ஷாவந்தனம் பண்ணி வைக்கிற ஆத்துல எல்லாம் நடந்துருக்கு. இப்படி பிக்ஷாவந்தனம் நடந்துருக்கும் போது அந்த கிரகஸ்தருக்கு ஒரு 5 வயசு குழந்தை. அதுக்கு வாய் பேச முடியாது. அப்படி ஒரு குழந்தை. அந்த குழந்தை இருக்க பெரியவா பிக்ஷை பண்ணிட்டே இருக்கா. பெரியவாளுடைய இலையில பார்த்தா நிறைய வியஞ்சனங்கள்லாம் இருக்கு, நிறைய பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு இருக்கு இப்படி ஜாடை காமிச்சு அது வேணும்னு அங்க பரமாறி இருக்கிறவாள்கிட்ட எல்லாம் ஆத்துல இருக்கிறவாள்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. சரி, இதுக்கு வாய் பேச வராது, அதான் ஐஷன் போய் உட்கார வச்சு அப்புறமா போனோம். அப்புறம் பெரியவா அங்க இருக்கிறவாளை பத்தி இந்த குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியல, சின்ன வயசே அப்படிதான் இருக்கு, பேச்சே வரல அப்படின்னு சொன்னதும் பெரியவாளுக்கு அதுக்கு மேல பிக்ஷை ஏத்துக்கணும்னு தோணலை. ஏன்னா நம்ம பண்ண சித்தாந்தம் இந்த குழந்தை விஷயத்துல நம்ம ஒன்றும் பலிக்கலையே, நம்ம சித்தாந்தம் பண்ணது வியர்த்தமா போயிடக்கூடாது அப்படின்னு மனசுல ரொம்ப தாப்பப்பட்டு அதுக்கு மேல பிக்ஷை ஏத்துக்க முடியாம எழுந்து கையால் மட்டும் வந்து உட்கார்ந்துக்கிறா. பெரியவா கையெழுப்பிட்டு போயிட்டா. அந்த அவ பிக்ஷை பண்ண வேலை அப்படியே இருக்கணும்னு அந்த குழந்தை அங்க அந்த பக்கம் யாரும் இல்லை, எல்லாம் பெரியவாளுக்கு ஏதோ உபச்சாரம் பண்ணணும்னு போயிட்டானோன்னு அந்த பையன் என்ன பண்ணா அங்கங்கேயோ ஓடி ஓடி போனா. திடீர்னு போனா அந்த பெரியவா பிக்ஷை பண்ணிட்டு அந்த பிரசாதம் இருந்த இலையில இருக்கிற பிரசாதம் எடுத்து வாயில போட்டுட்டான். அவன் வாயில போட்ட க்ஷணத்திலேயே பெரியவா எப்படி தாபம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு குழந்தைய நினைச்சு நம்ம பண்ண சித்தாந்தமே அர்த்தமா போயிடுத்தேன்னு மனசுல தாபப்பட்டது. அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அவர் 1,08,000 ஜபம் பண்ணி எவ்வளவு சித்தியாயிருக்கும் நம்ம குருநாத்தாளுக்கு. அதனால அதோட மகாத்மியம் என்னாச்சு, இவன் எடுத்து வாயில போட்ட உடனே இவன் ராம 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 கத்துனே எல்லாரும் வந்து ஆச்சரியத்தோட ராமராமன் சப்தம் கேட்கறது என்ன பண்ணல, வாய் பேச எனக்கு வாய் பேச வந்துட்டு அம்மா அப்பான்னு கூப்பிடணும் இல்லையா ஒரு குழந்தை, அது மாதிரி இல்லாம ராமராமன் கத்த. அந்த கூட்டத்துல ராமராமன் கத்துறவனே எல்லாரும் அப்படி எல்லாருக்கும் ஆனந்த பாஷ்பம். அப்படி இது எப்படி சாத்தியம், குருநாத்தாள் எப்படிங்க அப்படிப்பட்ட அவர் எப்படி நாம சொல்லிருக்கார், நாம பகவன் நாம சாம்ராஜ்ய லட்சுமின்னு அந்த சொரூபமாவே இருக்காரு. அவருக்கு எப்படி போயிடும், அது எப்படி சித்திக்காம போகும். ஒரு மனசுல வேற ஒரு தாபம் வந்துருச்சு இந்த குழந்தைய நினைச்சு, அப்படிப்பட்ட தாபம். அப்படி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி எல்லாரும் ரொம்ப 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 சந்தோஷப்படுறா. அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு இது மாதிரி சூத்ர அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்றா. அந்த குழந்தைக்கு ராமநாமம் பேச்சு வந்துருது அப்படின்னு பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இன்னும் என்ன பண்றேன் எல்லாம் பண்ணுமோ ராமநாமம் சொல்றதுக்கு எல்லாம் பண்றோம்னு எல்லாம் நாம உபதேசம் எல்லாம் பண்ணினா. அந்த குழந்தை குருநாதாள் அங்கிருந்து கிளம்பும்போது நானும் உங்களோடவே வரேன் அப்படின்னு அந்த அளவுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம குருநாதர் தன்னோட பாதுகையை நீ இங்க வச்சுட்டு இந்த கிராமத்திலேயே இருந்து ராமநாமத்தை சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த பாதுகையை வச்சுக்கோ, அதனால நீ ராமநாமத்தை சொல்லிட்டு இங்கேயே இருக்கலாம், ஏன்னா உனக்கு அம்மா அப்பா இருக்க உனக்கு கடமையெல்லாம் இருக்கு, அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு அந்த கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துக்கு போற. இப்படி நம்ம குருநாத்தாள் சரித்திரத்துல ஒரு மகா வைபவம் நடக்கிறது. அப்படி ஒரு நாமத்தை நிரூபணம் பண்ண முடியுமானா எப்படிலாம் நிரூபணம்னா நம்ம குருநாத்தாள் சரித்திரம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சரித்திரம். அப்படிதான் இதுவும் ஒரு இருக்கு. இன்னும் பல சரித்திரங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை ஸ்வீகரிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்குவோம். நாம ஜனன்யை ஜெய், நாமேஷமூர்த்திக்கு ஜெய், நாம தேசிக மூர்த்திக்கு ஜெய், நாம பர சஜ்ஜனேபிய ஜெய். ராம 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 ராம.